அடே சிம்பிளிபிகேஷன் எங்களை ஸ்லோவா பண்ணி விடுற மண்டே உடச்சு விடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தையும் சூப்பரான ஒரு ட்ரிக்கையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1ல இருந்து 1000 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கொயருக்கான ட்ரிக்ஸ் தான். ஸோ இது வந்து நான் வந்து உங்களுக்கு எப்படி சில பேர் வந்து சொல்லுவாங்க எப்படி அப்படின்னா இப்போ வந்து லைக் 1ல இருந்து 25 அப்படின்னும் போது அதுக்கு ஒரு ரூல் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 25 to 50 அப்படின்னா அதுக்கு ஒரு ரூல் இருக்கும். அதுக்கப்புறம் 75 அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 100 above அப்படின்னு ஒரு ரூலா இருக்கும். இங்க அதெல்லாம் வேலைக்கெல்லாம் கிடையாது. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து 25 வேணாம், 25ல இருந்து 50 வேணாம், 50ல இருந்து 75 வேணாம், 75ல இருந்து எனக்கு 3 டிஜிட் வேணாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் டிஃபரெண்டா பண்ற மெத்தட் எங்களுக்கு வேணாங்க. ஒரே மெத்தடை இறக்கி விடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. இந்த இறக்கி விடுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம படிக்க போறது ஸ்கொயர் ட்ரிக்குக்காக நம்ம படிக்க போற மெத்தடோட பேர் என்ன அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னா ஸ்பிளிட்டிங் மெத்தட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு மெத்தடோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்றது. அதான் தனித்தனியா பிரிச்சிருவேன். இந்த மாதிரி பிரிச்சு நான் வந்து ஒரு ஸ்கொயர் ட்ரிக் நடத்த போறேன். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த ஸ்பிளிட்டிங் மல்டிபிளுக்கு நமக்கு பேஸான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரே ஒரு விஷயம் தான். இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்க்கணும். இதோட பேஸ் என்ன அப்படின்னா இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா 2 டிஜிட் 3 டிஜிட் 1000 வரைக்கும் இருக்கிறதெல்லாம் நீங்க வந்து ஈஸியா வந்து ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மணி மோஸ்ட் ட்ரிக்ஸ் சேனலை வந்து பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. இது காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ல இருந்து ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ்ஸ் படிக்கிற எல்லாருக்குமே இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் பேஸ் ஆஃப் விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் எப்பயுமே ஞாபகம் இருக்கணும். 1ல இருந்து 30 வரைக்கும் நம்ம ஸ்கொயர் வேல்யூ ஞாபகம் வச்சுக்கணும். சார் 1ல இருந்து 30 வரைக்கும் கொஞ்சம் படிக்கிறதுக்கு சிரமமா இருக்கு, ட்ரிக் இருக்கா அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு சில விஷயங்களுக்கு வந்து நம்ம ட்ரிக் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல எந்தெந்த இடத்துல நம்ம ட்ரிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 1ல இருந்து 10 வரைக்கும் நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். ஸோ 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81, 10 ஸ்கொயர் வந்து 100. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இங்க வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்னன்னா இந்த 1ல எண்டாச்சு அப்படின்னா அது எதுல தான் முடியும்? 1ல தான் முடியும். 1 ஸ்கொயர் பண்ணா 1ல தான் முடியும். அதே மாதிரி 2 ஸ்கொயர் பண்ணா 4ல முடியும். 3 ஸ்கொயர் பண்ணா 9ல முடியும். 4 ஸ்கொயர் பண்ணா 6ல முடியும். 5 ஸ்கொயர் பண்ணா 5ல முடியும். 6னா வந்து 6 தான். அதே மாதிரி 7னா வந்து 9. இப்போ அதே தான் இங்க வந்து இருக்க போது. இப்போ 20 அதாவது 11 ஸ்கொயரும் 21 ஸ்கொயரும் ஒரே மாதிரி தாங்க. 11 ஸ்கொயரும் 21 ஸ்கொயரும் ஒரே மாதிரி தான். இங்க நீங்க என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்களா இங்க வந்து 11 ஸ்கொயர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் 121. சரியா? 121. அதுக்கப்புறம் 12 ஸ்கொயர் வந்து 144, 13 ஸ்கொயர் வந்து 169, 14 ஸ்கொயர் வந்து 196, 15 ஸ்கொயர் வந்து 125, 16 225, 16 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 256. ஸோ 17 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 289, 18 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 324. இப்போ இந்த இடத்துல இருந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப பேஸான வேல்யூ என்ன அப்படின்னா 16 ஸ்கொயர். ஸோ 16 ஸ்கொயர் எவ்வளோ? 256. மறந்துடக்கூடாது. 16 ஸ்கொயர் எவ்வளோ? 256. இப்போ இந்த 16 ஸ்கொயரை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா 16ஓட அடுத்த வேல்யூ என்ன? 17. நிறைய பேர் 17 ஸ்கொயர் மறந்துடுறீங்க, அதனால இதை சொல்றேன். ஸோ 16க்கு அடுத்த வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17. அப்ப நம்ம என்ன படிச்சோம்? 7னா எதுல முடியணும்? 9ல முடியணுமா? அப்ப இங்க 7 நான் ஸ்கொயர் பண்றேன், அதனால இந்த இடத்துல வந்து எனக்கு 9 வந்துருது. ரைட்டா? அதுக்கப்புறம் 289. சரிங்களா? 289. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா இப்போ 17 ஸ்கொயர் நான் 7 ஸ்கொயர் பண்ணா எனக்கு 9. அதுக்கப்புறம் 9ஓட அடுத்த நம்பர் என்னது? 8. அப்ப 9 8. அதுக்கப்புறம் இது எல்லாமே எந்த சீரீஸ்ல வருது? 2 சீரீஸ்ல வருது, அதனால 2. அப்ப 17 ஸ்கொயர் எவ்வளோ அப்படின்னா 289. இனிமேல் மறக்குமா? 7 ஸ்கொயர் பண்ணா 9, 9க்கு அடுத்த நம்பர் வந்து 8. ரைட்டா? இப்போ அதுக்கப்புறம் 18. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 18 எப்படி ரிலேட் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ 18 ஸ்கொயர் எவ்வளோ அப்படின்னா 324. 18 ஸ்கொயர் எவ்வளோ? 324. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. 18 ஸ்கொயர் வந்து 324. அடுத்து 19 ஸ்கொயர் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க 9 வந்து இருக்கிறதுனால நமக்கு எதுல எண்ட் ஆயிருக்கும்? 9 வந்தா நமக்கு எதுல எண்ட் ஆகும்? 1ல எண்ட் ஆகுமா? அப்போ 1 வந்து போட்டுருங்க. சரியா? 1 வந்து போட்டுருங்க. நெக்ஸ்ட் இது இந்த 19 அப்படின்றது நமக்கு எதுக்கு பக்கத்துல இருக்கு? 20க்கு பக்கத்துல இருக்கு. 19ன்றது நமக்கு எதுக்கு பக்கத்துல இருக்கு? 20 ஸ்கொயர் எவ்வளோ? 400. அப்ப இது எது கிட்ட வரணும்? 300 கிட்ட வரணும். இது எது கிட்ட வரணும்? 300 கிட்ட வரணும். அவ்வளவுதான். அப்ப 31. ஸோ நடுவில் என்ன வரப்போதுப்பா? 6. அப்ப 361 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 19 ஸ்கொயர். மறந்துடாதீங்க, நிறைய பேர் இந்த 17லையும் 19லையும் சிரமப்படுவீங்க. 17 ஸ்கொயருக்கும் அந்த 19 ஸ்கொயர் நிறைய பேர் குழம்பிப்பீங்க. குழம்பக்கூடாது.
7னா 9, 8னா வந்து பாத்தீங்கன்னா 1, சரி 9னா வந்து பாத்தீங்கன்னா 1, 17 ஸ்கொயர் 289, 19 ஸ்கொயர் எவ்வளவு அப்படின்னா 361. சரிங்களா? இப்ப அதுக்கப்புறம் இங்க வந்துருங்க. ஸோ 21, 21 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 21னா 441. சரிங்களா? முதல்ல இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 1 வந்து வந்துடும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 1 ஸ்கொயர் இஸ் 1. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? இங்க 2 இருக்கா, அந்த 2 2 வாட்டி ஸ்கொயர் பண்ணி எழுத போறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 2 வாட்டி ஸ்கொயர் பண்ணி எழுத போறோம். 4 4. ஓகே, அடுத்து 22 ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா 484. ஸோ 23 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 23 எவ்வளவு அப்படின்னா 529. இதனால ஞாபகம் வச்சுக்கணும். 23 ஸ்கொயர் 529. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த 24 ரைட்டா, இந்த 24 ஓகே, இந்த 24 ஸ்கொயர் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 576. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 26 அப்படி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 676. புரியுதா? இந்த 25 பேஸா வச்சுக்கிட்டு நமக்கு 25 ஸ்கொயர் எவ்வளோ 625. சரியா? இது வந்து 25 ஸ்கொயர். அப்ப 24 என்ன இருக்கு? 25ஓட கம்மியா? அப்ப அதுக்கு கம்மியா வர்றது வந்து பாத்தீங்கன்னா 576. அதுக்கப்புறம் இதுக்கு அதிகமா வர்றது என்னது? 26. அப்ப 26னா 676. மறந்துடாதீங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 27, இந்த 27 வந்து எதுல இருந்து வரும் அப்படின்னா, இப்ப 27 ஸ்கொயர் எவ்வளவு அப்படின்னா 229. அதே மாதிரி 23 ஸ்கொயர் எவ்வளவு அப்படின்னா 529. எப்படி? சம ரிலேட்டடா. 23னா 529, 27னா 229. அவ்வளவுதான் மேட்ரு. சரியா? அதுக்கப்புறம் 28. ஸோ 28 என்ன அப்படின்னா 28 22 ஒரே மாதிரி இருக்கும். இப்ப 22 ஸ்கொயர் எவ்வளவு அப்படின்னா 484. அதுவே 28 ஸ்கொயர் எவ்வளவு அப்படின்னா 284. ஸோ நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 28 ஸ்கொயர் 484. சரி, 22 ஸ்கொயர் 484. 28 ஸ்கொயர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 784. ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 29 அப்படின்னும் போது 841. 29 அப்படின்றது 841. ஸோ 30ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 900. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ்க்கு இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் சொல்லி கொடுத்த மாதிரி இந்த மாதிரி லிங்க் பண்ணி ஸோ 22 சொல்லும்போது நீங்கள் 28 சொல்லணும். 22 ஸ்கொயர்னா 484, 28 ஸ்கொயர் அப்படின்னா 784, 24 ஸ்கொயர்னா 576. அதுவே 26 ஸ்கொயர் அப்படின்னா 676, 25னா 625, அதுவே 15னா 225, 16னா 256, 17 ஸ்கொயர் அப்படின்னா 289, 19 ஸ்கொயர் அப்படின்னா 361, 21 ஸ்கொயர்னா 441. இதை நீங்க ரொட்டீனா ஒரு டெய்லி ஒரு 10 டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு பக்காவா மைண்ட்ல எப்பயுமே நிற்கும். அப்படியே சும்மா டச்சக்கு நம்ம ஆட்டோ போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து இப்போ 30க்கு மேல வர்றப்ப நம்ம என்ன சார் பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 36 ஸ்கொயர். ஸோ எப்படி கொடுத்துருக்காங்க? 36 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இப்போ 36 நான் வந்து ஸ்கொயர் பண்ண போறேன். சரியா? இப்போ இந்த நம்பரை நான் எப்படி அசம்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஏபி அப்படின்னா 2 டிஜிட்ல இருக்கு. சரியா? ஏபி அப்படின்ற 2 டிஜிட்ல இருக்கு. இப்போ இந்த ஏபி அப்படின்ற 2 டிஜிட்டை நான் என்ன பண்ண போறேன்? ஸ்கொயர் பண்ண போறேன். ஏபி அப்படின்ற 2 டிஜிட்டை நான் என்ன பண்ண போறேன்ப்பா? ஸ்கொயர் பண்ண போறேன். அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த நம்பரை நான் 2 பார்ட்டா பிரிச்சுக்கிறேன். இந்த நம்பரை நான் எத்தனை பார்ட்டா பிரிச்சுக்கிறேன்? 2 பார்ட்டா பிரிச்சுக்கிறேன். இதை நான் என்னன்னு வச்சுக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா N1 வச்சுக்கிறேன். இதை நான் என்னன்னு வச்சுக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா N2 வச்சுக்கிறேன். அதாவது இந்த A அப்படின்ற நம்பர் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா N1, இந்த B அப்படின்ற நம்பர் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா N2. ரைட்டா? N2. இப்போ அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க. அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த N1 தனியா ஸ்கொயர் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? N1 அதாவது N2 ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்றேன். பின்னாடி இருக்கிற N2 ஸ்கொயர் பண்ணி நான் பின்னாடி போட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த N1 நான் ஸ்கொயர் பண்றேன். N1 ஸ்கொயர் பண்ணி நான் முன்னாடி வந்து போட்டுறேன். ஓகே, N2 நான் ஸ்கொயர் பண்ணிட்டேன், N1 நான் ஸ்கொயர் பண்ணிட்டேன். தென் நான் என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க மிடில் இருக்க வேல்யூவை நான் ஃபில் பண்ணுவோம். ரைட்டா? மிடில் இருக்கிற வேல்யூவை நான் ஃபில் பண்ணுவோம். அந்த மிடில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த N1 அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த N2 நம்ம மல்டிபிள் பண்றோம். இந்த N1 இங்க இருக்கிற வேல்யூவையும் இங்க இருக்கிற வேல்யூ நம்ம மல்டிபிள் பண்றோம். அதை இன்னொரு வேல்யூவால மல்டிபிள் பண்ணோம். யார் அப்படின்னா அந்த பவர்ல இருக்காருல இந்த 2, அந்த 2ஆல நம்ம மல்டிபிள் பண்ணிடணும். அதான் N1 N1 N2 2 அப்படின்றது. புரியுதுங்களா? ஃபார்மேட் N1 ஸ்கொயர் பண்றோம், N2 ஸ்கொயர் பண்றோம், நடுவுல வந்து பாத்தீங்கன்னா N1 N2 2 அப்படின்னு பண்றோம். ஸோ இப்போ இந்த இடத்துல எப்பயுமே ஃபர்ஸ்ட் மட்டும் நம்ம எத்தனை டிஜிட் வந்து வச்சுக்கணும் அப்படின்னா 2 டிஜிட் வச்சுக்கணும். இல்லைனா இதை ஸ்கொயர் பண்ணி அப்படியே போடுங்க, இதை ஸ்கொயர் பண்ணி அப்படியே போடுங்க, பிரச்சனை இல்லைங்க. நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு 32 ஸ்கொயர் நான் வந்து செஞ்சு காட்டுறேன். இப்போ 32 ஸ்கொயர்
ஓகே 32 ஸ்கொயர் ரைட், 32 ஸ்கொயர் ரைட். ஓகே இப்போ 32ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த 2 ஸ்கொயர் பண்ண போறோம். 2 ஸ்கொயர் பண்ணா 4, அதனால என்ன பண்ணிக்கிறேன் 04ன்னு போட்டுக்கிறேன். 4 நான் என்ன பண்ணிக்கிறேன் 04, 2 டிஜிட் வர மாதிரி 04 போட்டுக்கிறேன். அடுத்து 3 நம்ம ஸ்கொயர் பண்றோம். 3 ஸ்கொயர் பண்ணா எவ்வளோ 9, அது பிரச்சனை இல்லை, 9 நம்ம அப்படியே போட்டாச்சு. அப்ப n1 ஸ்கொயர் பண்ணிட்டேன், திஸ் இஸ் n1. ஸோ சாரி இது வந்து n2. அப்ப n2 நான் ஸ்கொயர் பண்ணிட்டேன். அதே மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன் n1ஐ நான் ஸ்கொயர் பண்ணிட்டேன், n2ஐ நான் ஸ்கொயர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்னப்பா பண்ணிட்டேன் n1ஐயும் ஸ்கொயர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பிட்வீன்ல நம்ம வந்து ஃபில் பண்ணோம். இந்த பிட்வீன்ல நம்ம என்ன பண்ண போறோம் n1 இன்ட்டு n2 இன்ட்டு 2 வந்து பண்ண போறோமா. அப்ப 3 இன்ட்டு 2 இன்ட்டு 2 ரைட்டா, 3 இன்ட்டு 2 இன்ட்டு பவர்ல இருக்கிற 2. அப்ப இது எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணும்போது ஸோ 6 6 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ரைட்டா, 12. இப்போ இந்த 12 நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, இந்த 12 நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு கவனிச்சுக்கோங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து இம்பார்ட்டன்டான ஸ்டெப். ஸோ இந்த 12 நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல இருந்து எழுத போறோம். ஸோ 2 ஓகே, லாஸ்ட்ல இருந்து எழுதுறோம் 2, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ 2 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1. எப்பயுமே லாஸ்ட்ல இருந்து எழுதுறோம், நான் வச்சுக்கணும் லாஸ்ட்ல இருந்து எழுதுறோம். அப்போ இதை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துருக்கும் 4, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10. அப்போ 32ஓட வேல்யூ என்ன, 32 ஸ்கொயரோட வேல்யூ என்ன 1024 அப்படின்றத அதோட வேல்யூ. புரியுதா? ஸோ எப்பயுமே இந்த லாஸ்ட்டை வந்து நம்ம இந்த 12ன்ற 2 டிஜிட் நம்பர் வந்தாலும் சரி, 3 டிஜிட் நம்பர் வந்தாலும் சரி, இந்த அதாவது இந்த பிளேஸ்ல இருந்து நம்ம எழுத ஆரம்பிச்சிடணும். ஸோ 10th பிளேஸ்ல இருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எழுத ஆரம்பிச்சிடணும். ஓகேவா? இப்போ நான் 36 நான் செஞ்சு காட்டுறேன், உங்களுக்கு நல்லா புரியும். நல்லா கவனிங்க. 36 தான் ஹோல் ஸ்கொயர் ரைட்டா. முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் 6 ஸ்கொயர் பண்ணுவோம். 6 ஸ்கொயர் பண்ணா 36. அதுக்கப்புறம் 3 ஸ்கொயர் பண்ணுவோம். 3 ஸ்கொயர் பண்ணா 9. 3 ஸ்கொயர் பண்ணா 9. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் நம்ம என்னப்பா பண்ணுவோம், இந்த 3 இன்ட்டு 6 இன்ட்டு 2 சரியா, இதையும் மல்டிபிள் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதையும் நம்ம மல்டிபிள் பண்ணிடுவோம். அப்போ 3 18 சரியா, 3 18. 18 இன்ட்டு 2 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36. ஸோ 3 18, 18 இன்ட்டு 2 எவ்வளோ 36. இதை நம்ம எங்க இருந்து எழுதணும், இந்த லாஸ்ட் பிளேஸ்ல இருந்து எழுதணும். அப்ப 6, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3. இந்த 36 நான் என்ன பண்றேன், இந்த லாஸ்ட் பிளேஸ்ல இருந்து நான் எழுதுறேன். அப்படி நான் எழுதும் போது எனக்கு என்ன வந்துருச்சு, இந்த இடத்துல 6, அதுக்கப்புறம் இங்க வந்து 9, அதுக்கப்புறம் 3ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணா 12. அப்ப இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 1296. ஈஸியா முதல்ல 6 ஸ்கொயர் பண்றோம், அதுக்கப்புறம் 3 ஸ்கொயர் பண்றோம், அதுக்கப்புறம் என்ன பண்றோம் 3 இன்ட்டு 6 இன்ட்டு 2 பண்றோம். சரி, 3 இன்ட்டு 6 இன்ட்டு 2, அதாவது n1 இன்ட்டு n2 இன்ட்டு 2 வந்து பண்ணிடுறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எந்த டிஜிட்ல நம்ம எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் டிஜிட்ல இருந்து நம்ம வந்து எழுதுறோம். ஸோ எத்தனை நம்பர் இருந்தாலும் நம்ம அப்படியே எழுதிட்டே வந்துடுறோம். காட் த பாயிண்ட் கைஸ்? எல்லாத்துக்கும் நல்லா புரிஞ்சிருச்சா? வேலிடான விஷயம், ஸோ ஒரு சாலிடான விஷயம் சரியா, வேலிடான விஷயம் அண்ட் சாலிடான விஷயம். இப்போ கொஞ்சம் ஒரு பெரிய நம்பர் வந்து போயிடும் சரியா, 78. ஸோ 78 ஸ்கொயர், 78 ஸ்கொயர் ஓகே 78. முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 8 ஸ்கொயர் பண்ணுவோம். 8 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு எவ்வளோப்பா 64. அதுக்கப்புறம் 7 ஸ்கொயர் பண்ணுவோம். 7 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு எவ்வளோப்பா 49. தென் நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் 7 இன்ட்டு 8 இன்ட்டு 2, 7 இன்ட்டு 8 இன்ட்டு 2, 7 8s are 56. அப்போ 56 இன்ட்டு 2 எவ்வளோ அப்படின்னா 102 சரியா, 2 102. அப்போ பின்னாடி இருந்து எழுதணுமா, அப்போ 2, அதுக்கப்புறம் 1. ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ பின்னாடி இருந்து நான் எழுதுறேன், இந்த டிஜிட்ல தான் நான் எழுதுறேன். புரியுதா? 2 1 1 நான் எழுதிக்கிறேன். அப்போ ஆட் பண்ணால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4, அதுக்கப்புறம் இங்கே வந்து எவ்வளோ வந்துருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8, அதுக்கப்புறம் இந்த இடத்துல 10, ரிமைண்டர் 1, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5 6. அப்போ இதோட ஆன்சர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6084. சிம்பிளா இருக்கா? எவ்வளவு ஸ்பீடா பண்றேன் பாருங்க. இப்போ நான் கொஞ்சம் பெரிய நம்பர் எடுத்துப்போம். 97 த ஹோல் ஸ்கொயர், 97 த ஹோல் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் 7 ஸ்கொயர் பண்றேன். 7 ஸ்கொயர் பண்ணா 49. அடுத்து 9 ஸ்கொயர் பண்ணா 81 ரைட்டா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், ஸோ 9 இன்ட்டு 7 இன்ட்டு 2, 9 7 63. ஸோ 63 இன்ட்டு 2 எவ்வளோ 126. அப்போ 6, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஆட் பண்ணுங்க. 9 10, ரிமைண்டர் 1, அதுக்கப்புறம் 4 9. அப்போ ஆன்சர் என்ன 9409. 9409. எவ்வளோ ஸ்பீடு ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 டிஜிட். நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 84 த ஹோல் ஸ்கொயர், இதை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் எல்லாருமே கமெண்ட் பண்ணி விடணும்.
அப்பதான் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றது எனக்கு வந்து தெரியணும். 84 தான் ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அதே இது சார் நம்ம 3 டிஜிட் போலாமா சார் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. எஸ், இப்போ ஒரு 3 டிஜிட் நம்பர் வர்றப்ப நம்ம லாஜிக்கா மாத்தணுமா அப்படின்னா தயவு செஞ்சு மாத்த வேணாம். சேம் லாஜிக் தான் வந்து பண்ண போறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு நம்பர் இருக்கு, என்ன அப்படின்னா 116. சரியா, 116 தான் ஹோல் ஸ்கொயர். என்ன நம்பர் இருக்கு எனக்கு? 116 தான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போறோம் அப்படின்றதா முக்கியம். சரியா, இந்த இடத்துல முக்கியமானது என்னது, எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போறோம்ன்றதா முக்கியம். அப்போ இது எப்படி இருக்கு? 100+ இருக்கு, 100+ இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த 2 டிஜிட் நம்ம ஒரு பார்ட்டா வச்சுக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற 2 டிஜிட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா N1. இந்த பின்னாடி இருக்கிற சிங்கிள் டிஜிட் நல்லா வச்சுக்கோங்க, பின்னாடி இருக்கிற சிங்கிள் டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு N2. ஓகே, முன்னாடி இருக்கிற இந்த 2 டிஜிட் ஃபர்ஸ்ட் இந்த N1 நமக்கு என்ன கண்டிஷன்ல வருது? 2 டிஜிட். இந்த N1 நமக்கு என்ன கண்டிஷன்ல வரும்? 2 டிஜிட் கண்டிஷன்ல வரும். N2 நமக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 டிஜிட் கண்டிஷன்ல வரும். N2 நமக்கு என்ன கண்டிஷன்ல வரும்? 1 டிஜிட் கண்டிஷன்ல வரும். இது மட்டும் தான் மேட்ரு. அப்ப சிம்பிள். இப்போ நீங்க அடுத்து வந்து நம்ம எப்பயும் போல பண்ற மாதிரி தான். முதல்ல 6 ஸ்கொயர் பண்ணுங்க. ஸோ இது வந்து 6, இங்க வந்து பாத்தீங்கன்னா 11. 6 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 36. 6 ஸ்கொயர் பண்ணா 36. அடுத்து 11 ஸ்கொயர் பண்ணா 121. 11 ஸ்கொயர் பண்ணா 121. ரைட்டா? தென் நம்ம என்ன பண்ண போறோம்? 6 × 11 × 2. ஸோ 66. 66 × 2 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66. 66 × 2 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 132. சரிங்களா? அப்போ நம்ம பின்னாடி இருந்து எழுதுவோமா? 2, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 1. எப்போயும் போல அதே மெத்தட் தான். அப்போ 6, 5, 4, 3, 1. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 1, 3, 4, 5, 6 அப்படின்றது இதோட ஆன்சர். எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சரியா? ஃபர்ஸ்ட் 11 ஸ்கொயர் பண்ணா 121. அடுத்து 6 ஸ்கொயர் பண்ணா 16. அடுத்து 11 × 6 66. 66 × 2 எவ்வளோ அப்படின்னா 132. அப்போ 2, 3, 1ன்னு போட்டுறேன். ஆட் பண்ணா எனக்கு வந்து ஆன்சர். ஈஸியா இருக்கா? இப்போ கொஞ்சம் காம்ப்ளிகேட் போகும்போது, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இப்படி இருக்கு 234. ஸோ 234 தான் ஹோல் ஸ்கொயர். 234 தான் ஹோல் ஸ்கொயர். சார் இது கொஞ்சம் பெரிய வேல்யூ. 234 தான் ஹோல் ஸ்கொயர். சரி, 234 தான் ஹோல் ஸ்கொயர் நம்ம பண்ணும்போது முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஸோ வி ஹாவ் டு ஸ்ப்ளிட் இட். ஸோ இதை நம்ம என்ன வச்சுக்கிறோம்? N1 வச்சுக்கிறோம். இதை நம்ம என்ன வச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா N2 வச்சுக்கிறோம். இதை N1 வச்சுக்கிறோம். இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா N2 வச்சுக்கிறோம். ரைட்டா? ஃபர்ஸ்ட் N1 ஸ்கொயர் பண்றோம். 4 ஸ்கொயர் பண்ணா நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16. ஸோ 4 ஸ்கொயர் பண்ணா எவ்வளோப்பா? 16. அதுக்கப்புறம் 23 நம்ம ஸ்கொயர் பண்ணோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? 23. ஸோ 23 ஸ்கொயர் எவ்வளோ அப்படி படிச்சிருக்கோம் அப்படின்னா 529. சரி, 529 போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? ஸோ 23 × 4 × 2 வந்து பண்றோம். ரைட்டா? ஸோ அப்போ 23 4ஆல மல்டிபிள் பண்ணா 12, 92. அப்போ 92 நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ணா 184. ரைட்டா? ஸோ சூப்பர். ஸோ 12 மிச்சம் 1, 8, 8 + 1 வந்து 9. அப்போ 92 2ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு 184. அப்போ நம்ம லாஸ்ட் டிஜிட்ல இருந்து எழுதணுமா? அப்போ 4, அதுக்கப்புறம் 8, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1. இப்போ எல்லாத்தையுமே அப்படியே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 6, 5. ஸோ இங்கே வந்து பண்ணோம்னா 7, அதுக்கப்புறம் ரிமைண்டர் 1, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 5. அப்போ ஆன்சர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 4, 7, 5, 6 அப்படின்றது இதோட ஆன்சர். எப்படி சார்? இப்போ நீங்க 30க்கு மேல போங்க சார், 30க்கு மேல வாங்க சார், நம்ம போயிடுவோம். 457 த ஹோல் ஸ்கொயர். பெரிய நம்பர் 457 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். ஸோ ஸ்ப்ளிட் பண்றேன். ஸோ 7 ஸ்கொயர் பண்ணா எனக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49. இப்போ 5 ஸ்கொயர் 45ன்றது பெரிய வேல்யூ சார். ஸோ இப்போ நமக்கு எண்ட் வித் 5னா நமக்கு ஒரு ட்ரிக்கு தெரியும். இப்போ 45 × 45 இருக்குன்னா இங்கே எண்ட் வித் 5. எண்ட் வித் 5னா 5 × 5 25 வந்து போட்டுறணும். 5 × 5 25 போட்டுறணும். அடுத்து 4ஓட நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 5. அப்போ 4 × 5 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20. அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20, 25. புரியுதா? 5 5 நமக்கு வந்து இந்த ட்ரிக் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? 45 × 7 × 2 வந்து பண்ணுவோம். ரைட்டா? மொதல் இது ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ 45 2ஐயும் மல்டிபிள் பண்ணா 90. அப்போ 90 × 7 எவ்வளோ அப்படின்னா நமக்கு எவ்வளோ வந்துருக்கும்? 630. அப்போ பின்னாடி இருந்து எழுதிடலாமா? 0, 3, 6 முடிஞ்சு போச்சு. அப்போ 9, 4, 8, அப்புறம் வந்து 8, 0, 2 சம்சா முடிஞ்சு போச்சுங்க. ஸோ இப்போ ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா 20, 88, 49 அப்படின்றது இதோட ஆன்சர். சார் இப்போ 5 இல்லாம இருந்தா நம்ம என்ன சார் பண்றது? 5 இல்லாம இருந்தா நம்ம என்ன சார் பண்றது?
ஸோ ஒரு நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க. எனி நம்பர் ஏதாச்சும் ஒரு நம்பர். ஓகே, பெரிய நம்பராகவே நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 563 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, காலரை தூக்கி விட்டுருவோமா? 563 த ஹோல் ஸ்கொயர் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம எப்பயும் போல ஒரே விஷயம் தான். ஸ்பிளிட் பண்ணிட்டேன். 3 ஸ்கொயர் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. 3 ஸ்கொயர் பண்ணா எவ்வளோ? 9. பட் என்ன பண்ணிக்கணும், இந்த இடத்துல 2 டிஜிட் போட்டதுனால 0,9 போட்டுக்கிறேன். இப்போ 56 ஸ்கொயர் எனக்கு தெரியாது சார். அது நீங்க 30 வரைக்கும் தானே படிக்க சொன்னீங்க, அதான் நியாயம். திடீர்னு 56 கேட்டீங்கன்னா என்னையா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஸோ இப்போ இந்த 56 ஸ்கொயரை நான் கண்டுபிடிக்கணும். 56 ஸ்கொயரை கண்டுபிடிச்சு நான் இந்த இடத்துல எழுதணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 56 ஸ்கொயர் நம்ம மனப்பாடம் பண்ணக்கூடாது. நமக்கு 56 ஸ்கொயருக்கு இன்னொரு ட்ரிக் நமக்கு முன்னாடியே படிச்சிருக்கோமே, ஸ்பிளிட்டிங் ட்ரிக். இப்போ அதான பண்ணிட்டு இருக்கோம். அப்போ 5 ஸ்கொயர் பண்ணா 25, 6 ஸ்கொயர் பண்ணா 36. அப்போ 5 × 6 × 2 30 × 2 60. அப்போ 0 6 ஆட் பண்ணா 6 3 1 மிச்சம் 1 3. அப்போ 3 1 3 6. என்ன சார் இவ்வளவு ஸ்பீடா பண்றீங்க? வாங்க சொல்றேன், கவனிங்க. இதெல்லாம் வந்து வெறித்தனமா சால்வ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இப்போ நமக்கு 56 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதானே. இந்த இடத்துல 56 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர். இந்த இடத்துல நம்ம எப்படி வச்சிருக்கோம்? 3 ஸ்கொயரை நம்ம எழுதிட்டோம். இந்த இடத்துல நம்ம என்ன எழுத போறோம்? 56 ஸ்கொயர் நம்ம போட போறோம். ரைட்டா? அப்போ 56 ஸ்கொயர்னா முதல்ல 5 ஸ்கொயர் பண்ணா 25, அதுக்கப்புறம் 6 ஸ்கொயர் பண்ணா 36, அதுக்கப்புறம் நமக்கு 6 ஸ்கொயர் பண்ணா நமக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 போட்டாச்சா? இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? 5 × 6 × 2 6 5 30 30 × 2 60. அப்ப 0 6 நம்ம போட்டுருவோம். அப்ப ஆட் பண்ணுங்க. 6 3 11 மிச்சம் 1 அதுக்கப்புறம் 3. அப்ப எவ்வளவு வந்திருக்கும்? 3 1 3 6. முடிஞ்சா? இப்ப நெக்ஸ்ட் இங்க வந்துடணும். அதுக்கடுத்து இப்ப வந்து 56 முடிச்சு 3 முடிஞ்சாச்சு. இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? இது ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணுவோமா? அதாவது 56 × 3 × 2 நம்ம மல்டிபிள் பண்ணோம். யாரும் இப்படி பண்ணிடாதீங்க. 5 × 6 × 3 × 2 இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது மொத்த நம்பர், இது 2 டிஜிட் நம்பர். ஓகே, ஸோ அப்போ இது ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 6. அப்போ 56 × 6 வந்து பண்ணால் 36 மிச்சம் 3. ஸோ 30 3 33 336. அப்போ பின்னாடி வந்து எழுதுவோமா? அப்போ 6 அதுக்கப்புறம் 3 அதுக்கப்புறம் 3 எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணால் 9 6 9 6 1 3. அப்போ இதோட ஆன்சர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 3 6 9 6 9 அப்படின்றது இதோட ஆன்சர். ரைட்டா சார்? இன்னும் கொஞ்சம் பெரிய நம்பர் போயிடும். இன்னும் கொஞ்சம் பெரிய நம்பர், கொஞ்சம் பெரிய நம்பர். 8 டிஜிட் பார்க்கலாமா? சாரி 8 பார்க்கலாமா? ஸோ 8 த ஹோல் ஸ்கொயர். சரியான சம். 8 த ஹோல் ஸ்கொயர். பிரிச்சுப்பேன், நான் பயப்படவே மாட்டேன். முதல்ல 8 ஸ்கொயர் பண்ண எவ்வளோ? 64 போட்டுருங்க. அடுத்து நான் என்ன பண்ணணும்? 88 ஸ்கொயர் பண்ணும். சரிடா, நான் என்னதான் ஸ்கொயர் பண்ண போறேன்? 88 ஸ்கொயர் பண்ண போறேன். அப்போ 88 த ஹோல் ஸ்கொயர். ஸோ 8 ஸ்கொயர் பண்ணா 64. அகைன் இந்த 8 ஸ்கொயர் பண்ணா 64. அடுத்து 8 × 8 × 8 × 2 8 8 64. 64 × 2 எவ்வளோ? 128. அப்போ 8 அதுக்கப்புறம் 2 1. ஸோ ஆட் பண்ணிட்டேன்னா 4 4 மிச்சம் 1 7 7. முடிஞ்சா? அப்போ இங்கே கொண்டு வந்து எழுதிடுவேனா? 7 7 4 4. சூப்பரான நம்பராக இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இந்த நம்பர் எல்லாத்தையுமே நம்ம மல்டிபிள் பண்ணுமா? என்ன பண்ண போறோம்? 88 × 8 × 2 நம்ம பண்ண போறோம். ரைட்டா? ஸோ செமையான கொஸ்டின். அப்போ இது ரெண்டா முதல்ல மல்டிபிள் பண்ணுங்க. இது ரெண்டா மல்டிபிள் பண்ணா நமக்கு 16. இப்போ 16ஐயும் நான் என்ன பண்ண போறேன்? 88ஐயும் மல்டிபிள் பண்ண போறேன். இப்போ 16 நான் எப்படி பிரிக்கலாம்? 10 + 6ன்னு பிரிக்கலாம். சரியா? முன்னாடி என்ன இருக்கு? எனக்கு 88 இருக்கு. முதல் இதோட மல்டிபிள் பண்ணா நமக்கு எவ்வளோ? 880. அடுத்து 6 மல்டிபிள் பண்ணா 6 8 48 மிச்சம் 4. 6 8 48 + 4 வந்து பார்த்தீங்கன்னா 52. ஓகே, இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டா 5 அதுக்கப்புறம் வந்து 8 10 மிச்சம் 1 13 14. ஸோ 1008. ஓகே, ஸோ அப்போ 8 0. ஓகே 8 நான் இங்கே இருந்தாலும் எழுதணும். 8 0 4 1. ஸோ இப்போ ஆட் பண்ணுவோமா? ஆட் பண்ணால் 4 அதுக்கப்புறம் அகைன் வந்து 4 மிச்சம் 1 5 8 8 7. முடிஞ்சு போச்சு சம்பவம். ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 8 8 5 4 4 அப்படின்றதான். எவ்வளோ பெரிய நம்பராக இருக்கு. செம ஈஸியாக இருக்கா இந்த மெத்தட்? ஸ்பிளிட்டிங் மெத்தட் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களோட 1லேருந்து
100,000 வரைக்கும் நான் ஸ்கொயர் பண்ண வைக்கணும்னு நினச்சேன். அதை நான் வந்து பண்ண வச்சிருப்பேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ கண்டிப்பான முறையில் நீங்கள் இந்த கான்செப்டை மறந்துடாதீங்க. ஒரு 2 நம்பர் இருக்குது அப்படின்னா அதை ஏபி அப்படின்னு 2 நம்பர் இருக்கும்போது N1 N2 நம்ம பிரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் N1 தனியாக ஸ்கொயர் பண்ணுறோம், N2 தனியாக ஸ்கொயர் பண்ணுறோம், நடுவில் என்ன பண்ணுறோம் N1 × N2 × 2 வந்து பண்ணுறோம். அவ்வளோதான் மேட்ரு. அந்த மேட்டரை நம்ம எவ்வளோ பெரிய சம்மா இருந்தாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட வந்து காட்டியிருக்கேன். இப்போ உங்களை எல்லாரையுமே நான் வந்து 1000 ஸ்கொயர் வந்து பண்ண வைக்க போகிறேன். அதாவது என்ன அப்படின்னா 924 த ஹோல் ஸ்கொயரோட ஆன்சர் என்ன அப்படின்றத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து போட்டு விடுங்க. ஸோ என்னை மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எல்லாருமே ஒரு ஃபயர் பட்டனையும் சேர்த்து எனக்காக போட்டு விடுங்க. இன்னும் நிறைய மோர் ட்ரிக்ஸை வந்து நான் வந்து அப்லோட் பண்ணி விடுறேன். மறக்காம நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கை நீங்கள் பக்காவாக படிக்கணும் அப்படின்னா நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப் கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து இருக்கணும். அதே மாதிரி இப்போ நடத்தின ட்ரிக்ஸ் மாதிரி நிறையா ட்ரிக்ஸ் உங்களுக்கு ஸ்பீட் மேக்ஸ் அப்படின்ற ஒரு கோர்ஸ்க்குள்ள நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வேற உங்களுக்கு பர்சனலாக டவுட் இருக்குது, எக்ஸாம் ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் 9342408457 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ டீட்டெயில்ஸ் எது இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன். தென் உங்களுக்கு கோர்ஸில் ஜாயின் பண்ணுறது என்ன டவுட் இருந்தாலும் நான் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டிஎம் பண்ணால் நான் வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணிடுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்து இதே மாதிரி ஒரு தரமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு மணி. தேங்க்யூ ஸோ மச். டடா பாய் மக்களே.